இந்த வீடியோல ஜெஃப்ரி எப்ஸ்டைனை பத்தி தான் பார்க்க போறேன். இத பத்தி ப்ரிப்பேர் பண்ணும் போதே எனக்கு பாதி புரியல. இந்த வீடியோ பார்த்து நீங்க முடிக்கும் போதும் என்ன நடக்குது, எதுக்கு இவன் இப்படி பண்ணா, எதுக்கு இவன் பாதியிலேயே சூசைட் பண்ணி செத்து போனா, இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறவன் கடைசியில எப்படி சூசைட் பண்ணிட்டு சாவான், எல்லாமே மர்மமா இருக்கு. இந்த தீவுல நடந்ததுல இருந்து, இவன் செத்ததுல இருந்து, இதுக்குள்ள இந்த தீவுக்குள்ள யார் யார் வந்தாங்க, அவன் தீவுக்குள்ள என்ன பண்ணுனா, எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுனா, எல்லாமே சந்தேகமா தான் இருக்கு. மிகப்பெரிய ஒரு கரீபியன் கடல்களுக்கு நடுவுல செயின்ட் ஜேம்ஸ் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு ஐலாண்ட 1998 பல கோடி ரூபா கொடுத்து அந்த ஐலாண்ட வாங்குறோம். இப்படி வாங்கினவன் சும்மா இல்லாம மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோட அந்த ஐலாண்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயங்கரமா பில்ட் பண்றான். அந்த ஐலாண்டை சுத்தி உள்ள அந்த வால் இருக்குல்ல, அது ஃபுல்லாவே ரொம்ப திக்கா, சப்போஸ் யாராவது வெளியே இருந்து அவங்களை அட்டாக் பண்ணாங்கன்னா அந்த அட்டாக்கை தாங்கக்கூடிய அளவுல நார்மலா கட்டுற திக்னஸை விட அளவுக்கு அதிகமா திக்னஸோட அந்த வால் ஃபுல்லா கட்டியிருக்கான். அந்த தீவோட அமைப்பே ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, ஒரு சைடு, அதாவது தீவுனா நம்ம எந்த மாதிரி பார்த்திருப்போம். இப்ப நம்ம ராமேஸ்வரமே மிகப்பெரிய தீவு தான் இருக்கு, மணல் பரப்பா தான் இருக்கும். நிறைய நம்மளுக்கு தீவுனாலே மணல் பரப்பு தான் ஞாபகம் வரும். ஆனா இந்த தீவு நார்மலா மணல் பரப்பு இல்லாம அந்த தீவுக்குள்ள ஏகப்பட்ட மலைகள் இருக்கு. ஒரு சைடு எந்த மாதிரி இருக்குன்னா செங்குத்தான மலைகள், அந்த மலையில இருந்து டைரக்டா குதிச்சோம்னா கடலுக்குள்ள குதிச்சிருவோம். சோ இந்த மாதிரி தான் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இருக்கு. ஒரு பக்கம் இருந்து பார்த்தாங்கன்னா, அதாவது அந்த மலைகள் மாதிரி இருக்குல்ல, அந்த சைடு இருந்து பார்த்தாங்கன்னா இந்த பக்கம் உள்ளக என்ன நடக்குன்னு தெரியாது. சரி, ஓகே, இந்த பக்கமாவது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அதை சுத்தி மிக பெரிய பெரிய அளவுல பனை மரங்களை நட்டு வச்சிருக்கான். அந்த பனை மரங்களையும் தாண்டி மிக பெரிய பெரிய சுவர்களை கட்டி வச்சிருக்கான். எதுக்காக அப்படின்னா உள்ள நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி தெரியாம இருக்கிறதுக்கு. சரி, இருந்தாலுமே உள்ளக்க எந்தெந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட கட்டி வச்சிருக்கான் அப்படின்னா, உள்ளக்க மிக பெரிய பெரிய ஸ்விம்மிங் பூல், மேன்சன் இருக்கு, ஹோட்டல் இருந்திருக்கு, பப் இருந்திருக்கு, உள்ள நிறைய பார்ட்டி நடந்திருக்கு. இவன் இந்த வேலையை கிட்டத்தட்ட 1998 இருந்து அவன் 2019 தான் அவன் அரெஸ்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 இருந்து 20 வருஷமா தொடர்ந்து இவன் இந்த ஒரு வேலையை தான் கண்டினியூவா பண்ணியிருக்கான். ஓகே, 20 வருஷமா உள்ள பண்ணியிருக்கான். என்ன பண்ணா அப்படின்னா, நியூயார்க் இந்த மாதிரி ஏரியாக்கள்ல இருந்து, இந்த மாதிரி மாகாணங்கள்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்படுற பெண்கள், குழந்தைகள் ஃபுல்லா, அதாவது 14 வயசுல இருந்து 18 வயசுல உள்ள அதிகமான குழந்தைகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட வறுமையை யூஸ் பண்ணி, உங்களுக்கு நான் மசாஜ் சென்டர்ல வேலை வாங்கி தர்றேன், அங்க வேலை வாங்கி தர்றேன், இங்க வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைகளை அந்த ஐலாண்டுக்கு கூட்டு வந்திருக்கான். அதுக்குன்னே தனியா ஒரு பிரைவேட் ஜெட் வச்சிருக்கான். இந்த மாதிரி ஏகப்பட்ட குழந்தைகளை கூட்டிட்டு வந்துட்டு மிக பெரிய பெரிய விஐபிகள் இருப்பாங்க பாருங்க. இந்த உலகத்திலே மிக பெரிய பெரிய ஆட்கள், நம்மலாம் யாரெல்லாம் பெரிய மனுஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். எடுத்துக்காட்டுக்கு அந்த சயின்டிஸ்ட் இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் பில்கேட்ஸ் இருந்திருக்காரு, ட்ரம்ப் இருந்திருக்காரு. இந்த மாதிரி உலகத்திலே மிக பெரிய பெரிய பவர்ல உள்ளவங்க, மிக பெரிய பெரிய அதிகாரத்துல உள்ளவங்க, மிக பெரிய பெரிய பணக்காரங்க, இவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு அந்த பெண்களோட இருக்க வச்சு அவங்கள போட்டோ, அந்த பெண்களோட போட்டோ எடுத்து வச்சு அவங்கள அந்த போட்டோ ஃபுல்லா இவனோட கண்ட்ரோல்ல வச்சு உலகத்தையே ஆட்சி பண்ணி இருந்திருக்கான். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன்றவன் சும்மா ஏதோ நம்ம ஒரு தீவை வாங்குறோம், அந்த தீவுல இந்த சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிட்டு பார்ட்டி மாதிரி நடத்தலாம், அதை வச்சு சம்பாதிக்கின்ற எண்ணத்தோடலாம் இவன் ஆரம்பிக்கவே இல்லை. அதையும் தாண்டி இவனோட எண்ணங்கள் மிக பெரிய பெரிய அளவுல இருந்திருக்கு. அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா விசாரணையில வெளியே வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இறந்துட்டான். இறந்தாலுமே அந்த டாக்குமெண்ட்ஸ்ல, அந்த ஃபிளைட் லாக்ல யார் யாரு டிராவல் பண்ணாங்க, எப்போ டிராவல் பண்ணாங்க, எல்லாமே இதுல இருந்திருக்கு. சரி, ஓகே, திரும்ப அந்த தீவுக்குள்ள வருவோம். இந்த தீவுக்குள்ள இன்னும் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னா, அந்த தீவு கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவனுக்காகவே எல்லாமே, கடலுக்கு நடுவுல நல்ல தண்ணி கிடைக்குமா, ஆனா அந்த நல்ல தண்ணியை சோர்ஸ் பண்ற அளவுக்கு நிறைய, அதாவது கடல் தண்ணீர் உப்பு தண்ணியா மாற்றுறது, உப்பு தண்ணி நல்ல தண்ணியா மாத்துறது, இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் உள்ள வச்சிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம மின்சாரம் வேணும், கரண்ட் கண்டிப்பா தேவைப்படும் அந்த தீவு இயங்கணும்னா. அதுக்கு என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, மிக பெரிய பெரிய டீசல் ஜெனரேட்டர்களை வச்சு அந்த டோட்டல் தீவுக்கே இது மின்சாரம், கரண்ட் சப்ளை ஆகுற மாதிரி அவனே பவர் சோர்ஸ் பண்ணியிருக்கான்.
டோட்டலா எந்த ஒரு கவர்மெண்ட்டையுமே அவன் டிபெண்ட் பண்ணி இல்ல, எந்த ஒரு விஷயத்துக்குமே அவன் தனியா வேற எங்கேயுமே போய் வந்து யார்கிட்ட நிக்கணும்ன்ற அவசியமே இல்லாம அவனுக்கு தேவையானதை அவனே பண்ணியிருக்கான். இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இருந்திருக்குமா? புளோரிடா, அமெரிக்கா புளோரிடால வந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த என்ன சொல்றது இந்த தீவு இருந்திருக்கு, செயின்ட் ஜேம்ஸ் ஐலாண்ட் அப்படின்றது. அதுக்காக செயின்ட் ஜெஃப்ரி ஐலாண்ட் அப்படின்றதா வச்சுக்கிட்டு, அதாவது அங்க பெரிய பெரிய விஐபிகள் வருவாங்கல்ல, நான் தான் இந்த தீவுக்கே ராஜா, நான் தான் இந்த தீவே என்னாலதான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த தீவுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பெரிய விஐபிகள், பணக்காரங்க, அரசியல் தலைவர்கள் எல்லாத்தையுமே அவனோட கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்கான். அப்படி சப்போஸ், அதாவது எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, சின்ன சின்ன குழந்தைங்களோட அவனை எல்லாம் இருக்க வச்சு மேபி அவங்க வந்து இவன் சொல்றதை கேட்கல அப்படின்னா இந்த போட்டோலாம் நான் வந்து லீக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்கலாம். ஏன்னா அவனோட மரணமே மிகப்பெரிய ஒரு சந்தேகமா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஏகப்பட்ட குழந்தைகளை வச்சு, பெண்களை வச்சு கிட்டத்தட்ட 20 வருஷமா மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டி காப்பாத்திருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த தீவுக்குள்ள உள்ள நிறைய மலைகள்லாம் இருக்குன்னு சொன்னல, அந்த மலையோட ஒரு மலையோட உச்சியில கோவில் மாதிரி ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு. ஆனா அதுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க, அதுக்குள்ள எதுவுமே இல்லை. அதாவது சாமி, இப்ப மேபி டெம்பிள் இருக்குன்னா அதுக்குள்ள கடவுள் இருக்கணும், அது சம்பந்தமா எதுவுமே கிடையாது. ஆனா இதை வந்து எதோட ஒப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னா இலுமினாட்டிகள். ஏன்னா இந்த உலகத்துல வந்து இலுமினாட்டிகள் யார சொல்றாங்க அப்படின்னா மிகப்பெரிய பெரிய இந்த என்ன சொல்றது அரசியல் தலைவர்கள், மிகப்பெரிய பெரிய பணக்காரங்க, இவங்க எல்லாமே இலுமினாட்டிகளோட தொடர்புல இருக்காங்க. இவங்க தான் இலுமினாட்டிகள்னே இலுமினாட்டிகள் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ரூமர்ஸ் எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்கு. சோ அது சம்பந்தமா அந்த டெம்பிள் ரிலேட்டடா உள்ளக்க வந்து அவங்களோட அந்த வழிபாடுகள், அவங்களோட அந்த நரபலி கொடுக்கறது, பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் நரபலி கொடுக்கறது, இதுக்காக அதை வந்து டெம்பிள் மாதிரி வந்து கிரியேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சில நேரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் தான் இந்த தீவுக்கே ராஜா, நான் தான் இதோட உயரத்துல இருப்பேன், என்னோட கோவில் தான் அது, நான் இங்க உட்காந்துட்டு நீங்க எல்லாம் என்னென்ன பண்றீங்க அப்படின்றத நான் வாட்ச் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சைக்கோத்தனமான ஒரு மென்டாலிட்டியில அதை வந்து பில்ட் பண்ணிருக்கலாம், அவன் கோவில் மாதிரி பில்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நாட்டுல நித்யானந்தா ஐயா கைலாசா இருக்குல்ல, அதுக்கு இன்னும் யாரும் போகல. மேபி போனாங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இந்த ஜெஃப்ரி ஐலாண்டுக்குள்ள என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி 20 வருஷமா யாருக்குமே தெரியல, அது இப்பதான் வெளியே வந்திருக்கு. அதுவும் எப்படி இப்ப வெளியே வந்துச்சுன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா மிக பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அவங்களோட சின்னதா ஒரு கெட்ட நேம் வெளியே வந்து சோசியல் மீடியால வந்தாலே அதை மொத்தமா தூக்குற அளவுக்கு பவர்ல உள்ளவங்க எப்படி இவ்வளவு கேவலமான விஷயங்களை வெளியே விடுவாங்க? சோ இதை மறைச்சு வேற ஏதாவது நடக்குதா அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. ஓகே, சோ இப்படி மிகப்பெரிய தீவுக்குள்ள இந்த மாதிரி சம்பவங்களை பண்ணிக்கிற அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 2019 அரெஸ்ட் பண்றாங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, நிறைய பேர் விக்டிம்ஸ் வந்து இதுல பாதிக்கப்பட்டவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுக்குள்ள வந்து எங்களை வேலைக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து அபியூஸ் பண்ணா, சோ இந்த மாதிரி காரணங்களை சொல்லிட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சோ போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. 2019 ஃபெடரல் ஜெயில வந்து அடைக்கப்படுறான். இப்படி அடைக்கப்படும் போது கொஞ்ச நாள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சூசைட் பண்ணி இறந்ததா அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா உண்மையாவே அவன் சூசைட் பண்ணி தான் இறந்தானா அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அவன் சூசைட் பண்ண இடத்துல அதிகாரிகள் வந்து தூங்கிட்டாங்களாம், சிசிடிவி கேமராஸ் இல்லையா, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. எனக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா, மேபி இவன் வந்து அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணனா உலகத்துல உள்ள மிகப்பெரிய பெரிய தலைகள் வந்து இந்த கேஸ்ல வந்து இன்வால்வ் ஆவாங்க. சோ இவன் உயிரோட இருந்தான்னா எல்லாத்தையும் வெளியே சொல்லிடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவனோட மரணத்துல இவங்களே தீர்மானிச்சிருக்கலாம். சோ அதனால இவனோட மரணத்திலையும் ஏகப்பட்ட சந்தேகம் இருக்கிறதா நிறைய பேர் வந்து சொல்றாங்க. சோ இருந்தாலும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இதை பத்தின நிறைய தகவல் வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. மைக்கேல் ஜாக்சன்லாம் இன்னும் சாகவே இல்லை, உயிரோட இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தகவல் வந்து வெளியே வருது. எனக்கு என்ன பண்றேனே தெரியாது. சோசியல் மீடியா போனாலே அதை இதை பத்தி ரிசர்ச் பண்ணாலே ஒரு இதுல ஒரு மாதிரி இருக்கு. எதை நம்புறது எதை நம்ப கூடாது அப்படின்றது சுத்தமா தெரியல. பைத்தியம் தான் பிடிக்குது. மக்களே, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அப்படின்றவன் 20 வருஷமா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை வந்து நடத்திக்கிட்டு இருந்தது கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இருந்திருக்குமா? அது எப்படி தெரியாம இருக்கும்? இருக்கக்கூடிய தலைவர்கள் தானே அதுக்குள்ள போய் சம்பவமே பண்ணியிருக்காங்க. சோ என்ன சொல்றது, நம்ம இந்த உலகத்துல பாமர மக்களுக்கு எல்லாம் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மிகப்பெரிய பெரிய தலைவர்களையும் அரசியல் தலைவர்களையும் பார்த்து நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பவர்ஃபுல்லான பீப்புள் போய் கேட்போம். ஆனா இவங்க எல்லாருமே இந்த மாதிரி இருக்கும்போது சாதாரண மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? இப்ப கூட இந்த விஷயத்துக்கு நிறைய குரல் கொடுக்கறது பாமர மக்கள் தான். இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா எடுக்க மாட்டாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து பாக்குறேன். இந்த மாதிரி
ஏகப்பட்ட தகவல் வந்து 10 நிமிஷத்துல அவங்க வந்து சேரணும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ணா சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நான் ஏதாவது தப்பா பேசுறதுனா நீ பண்ணது தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பை கீழே சுட்டி காட்டிட்டு போங்க. நான் சூப்பரான பாக்குறேன். மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுவீங்க. டாடா பை.